Daily. Taste the Daily. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சகோதரத்தை சார்ந்தது. அது வந்து ஈக்குவாலிட்டி. நான் ரஷ்ய மொழி பயிலும் மாணவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்தியர்களை ரஷ்யர்கள் மேலாக மதிக்கிறார்கள். ரொம்ப மதிப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரெலாஸ் அப்படிங்கிறது, ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். இந்த ரெலாஸ் அப்படிங்கிறது ஒரு 3000 சோல்ஜர்ஸை நீங்கள் அங்கே நம்ம வச்சுக்கலாங்க, அவங்க இங்கே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு பேஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே கப்பல்களை வந்து ரிப்பேர் செய்ய முடியும். ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன், இந்தியாவுக்கும் வின்வின் சிச்சுவேஷன் சொன்னேன். அது லூசர் ஒப்பந்தம்னா இது வின்னர் ஒப்பந்தம். ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து வார்ம் வாட்டர் போர்ட்னு ஒன்று கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பக்கம் பிளாக் பண்ணுறான்ல, இந்த பக்கம் பிளாக் பண்ணுறான். அதாவது ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக பிளாக் பண்ணுறேன், பேபல் மந்தாப் வழியாக பிளாக் பண்ணுறேன், கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லிட்டு இந்த கேப் டவுன் இருக்குல்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்கா, அது வழியாக தான் போனோம். அது பக்கமும் இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க. ஆனால் இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியாது. மலாகா ஸ்ட்ரெயிட் வழியாக போய் விளாடிவாஸ்டாக்னு ஒரு இடம் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்துக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விளாடிவாஸ்டாக் நகருக்கும் இணை நகரம் அப்படின்ற மாதிரி பேர் உண்டு. இந்த இரண்டு நகரங்களுக்குமான வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாயிடுச்சுன்னா அது எஃபெக்டில் வரும். அதனால் ஒரு வருஷத்தில் மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ள சென்னைக்கும் விளாடிவாஸ்டாக்கும் நடுவில் அந்த பரஸ்பர அந்த பயணங்கள் எல்லாமே உருவாயிடும். ஸோ அப்போ அங்கேருந்து அந்த வடக்கு பகுதியில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவுடைய சரக்கு கப்பல்கள் ரஷ்யாவுக்கு போகிறதோ இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகிறதோ இந்த வழியாக போக முடியும். ரஷ்யாவுக்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட் திரு கணேஷ்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ரஷ்யாவும் இந்தியாவும் புதிய ஒப்பந்தம், அதாவது அவங்களுடைய கடற்படையானது நம்ம கடற்படை எல்லாமே அவங்க துறைமுகத்துக்கு போகலாம், அவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இரண்டு நாடுகள் எந்த ஒரு எல்லையுமே இல்லை, எப்போனாலும் ஒரு நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிற மாதிரி அவங்க ஒரு நாடும் நம்ம நாடும் எப்படினாலும் போய் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது இப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும்ல? இது இல்லை, 1965ஆம் ஆண்டிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 1965லேருந்து இந்த விஷயத்தில் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுத்தார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் 1947 சரி கிடையாது. இன்னி வரைக்கும் அமெரிக்கா வந்து என்றுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியை ஃப்ரெண்டாவோ ஒரு பார்ட்னராவோ சேர்த்து கொள்ளாது. இன்றும் இப்போதும் எப்பொழுதும் அமெரிக்கா வந்து என்றுமே ஒரு அண்டர் டாகை தான் தேர்ந்தெடுக்குமே தவிர இதனால் என் மேல் விமர்சனம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஷோ மீ ஒன் பவர்ஃபுல் கண்ட்ரி வேர் அமெரிக்கா ஹஸ் கான் அஸ் அ பார்ட்னர். கிடையாது. அமெரிக்கா வந்து என்றுமே அடிமைகளையும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அண்டர் டாக். ஸோ நான் சொல்ற வேலையை ஏவலாலை மட்டும்தான் அமெரிக்கா வைத்துக்கொள்ளும். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டோடைய வார்த்தை இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து நான் தனியாக ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தனி மனிதனாகவோ இல்லைன்னா வந்து அமெரிக்காவுடைய ஒரு ஜனாதிபதியாகவோ நான் பார்க்கல. அமெரிக்காவுடைய சமூகத்துடைய பிரதிபலிப்பாக நான் ட்ரம்ப் அவர்களை பார்க்கிறேன். அவர் ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொன்னார், உண்மையாக சொன்னார். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் வின்னர்ஸ், ஐ ஆல்வேஸ் லவ் லூசர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஸோ அதுதான் அமெரிக்காவுடைய சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனாகவே நான் பார்க்குறேன். அப்படி தான் இதில் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் ப்ரூவ் இட். இன்னி வரைக்கும் நான் சொல்கிறது 1776 ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் கூடிய அமெரிக்காவுடைய முழு வரலாறையும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல தனக்கு சமமாகவோ இல்லை ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் கூடவோ அமெரிக்கா நின்னா மாதிரியும் நண்பர்களோட ஒழுங்காக தன்னுடைய வேலையை செய்தான்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம்லாம் இல்லை. அதனால் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் 1947 ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் தான் பாகிஸ்தானுடைய இப்போது இருக்கக்கூடிய இருப்புக்கே காரணம். ஆனால் அது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்தியாவை ஒரு ஆர்ம் ட்விஸ்ட் செய்யும்படி ஒரு நிலைக்கு தள்ள முயற்சி செய்தது அமெரிக்கா. அது 1970 போது இந்திரா காந்தி அவர்கள் முறியடித்து 1970 இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்குமான ஒப்பந்தத்தை அவர் கொண்டு வந்தார். அப்போது
அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவர் போய் நிக்சன் கிட்ட பேசும்போது பாகிஸ்தான் மீது நீங்கள் கை வைத்தால் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் செய்வோம், அப்போ நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு நிக்சன் சொல்றாரு. இந்திரா காந்தி அவர்கள் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்கள் சொல்ற அளவுக்குலாம் நாடு நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இல்லை, எங்கள் நாடு ரொம்ப பெரிய நாடு, எங்கள் நாட்டுக்குன்னு வரலாறு இருக்கு, உங்களை மாதிரி 200 வருஷம் இருக்கக்கூடிய, அப்போ 200 வருஷம் கூட கிடையாது, அப்போ 190 வருஷம் தான். ஓகேவா, 76 தான் உங்களுக்கு 200வது வருஷம் வருது. ஸோ ஒரு 190 வருஷம் இருக்கக்கூடிய நாடு வந்து 1000 வருஷம் பழமை வாய்ந்த, ஆயிரக்கணக்கான வருஷம் பழமை வாய்ந்த ஒரு இதெல்லாம் வச்சு நீ பேச முடியாது. நீ என்ன பண்றியோ நீ பண்ணு, நான் பண்றதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு நேராக வெளில வராங்க. வெளில வரும்போது ஹென்ரி கிசிங்கர் வந்து அப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், பிரசிடென்ஷியல் அட்வைசர். ஆமாம், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி நம்ம பேசி பார்க்கலான்னு, பேசுறதுக்கு உதவும் இல்லை, நீங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணுறேன்னு சொல்லி நேராக டெல்லிக்கு வந்துட்ட பிறகு முதலில் அழைத்தது வாஜ்பாய் அவர்களை தான். முதலில் அழைத்தது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களை. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷில் பண்ணுறது தப்பு, அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது, அதற்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்றது தான் அங்கே மெசேஜ் கன்வே. வந்த உடனே வாஜ்பாய் அவர்களை எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நம்பிக்கைன்றது பாருங்க. இப்ப இருக்க எதிர்கட்சியில எப்படி இருக்கு, நம்ப முடியுதா? அன்னைக்கு இப்ப இவர் பேசுறாரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர், இவருடைய சொந்த பாட்டி, ஓகேவா, அந்த ரத்தம் தான் இவர் உடம்புல ஓடுதுன்னா இவர் எப்படி யோசிக்கணும்னு பாருங்க. வந்த உடனே டெல்லிக்கு வந்த உடனே நேராக போய் அவருடைய ஆஃபீஸில் வாஜ்பாய் அவர்களை அழைக்கிறார். வாஜ்பாய் அவர்கள் போறார், 2 மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்கள் போறார். ஐநா சபைக்கான பிரதிநிதித்துவம் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டது வாஜ்பாய் அவர்கள், எதிர்கட்சி தலைவர். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்ப சொல்லும் போது இந்தியா வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு பிபிசி கேட்கும் போது, இந்தியா பலமாக இருக்கிறது, நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது அப்படின்னு வாஜ்பாய் அவர்கள் பதில் சொல்லிட்டு போய் ஐநா சபையில இந்தியாவிற்கான குரலாக தான் அவர் ஒழித்தாரே தவிர ஒரு கட்சிக்கான ஒரு எதிரி கட்சியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கான குரலாக அவர் எதிரொலித்தார். அதற்கு பின்னால் 1971 நம்ம பாகிஸ்தானை 2ஆ உடைச்சோம். அதில் ஈஸ்ட் பாகிஸ்தான்ன்றது பங்களாதேஷா உருவாச்சு. அது அப்போது இருந்த அந்த நாட்டு மக்களுக்கு தேவை, அதனால பிரிச்சு விட்டு அன்றிலிருந்து அப்போது ரஷ்யா, அப்ப அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னால, ஆமா இதே மாதிரி இப்ப எப்படி ஈரானுக்கு வந்து கப்பலை கொண்டு போய் ஃபுல்லா பிளாக்கேடு வைக்கிறேன், இன்னைக்கு பிளாக்கேடு வச்சிருக்காங்கல்ல, ஆமா ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டுக்கு நான் பிளாக்கேடு பூட்டுக்கு மேல் பூட்டு, இந்த மாதிரி வேலை நம்மளுக்கும் செய்யப்பட்டது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கு எதிராக இதே போல மிகப்பெரிய கடற்படையை கொண்டு வந்து கப்பல் படை ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் 7 ஃப்ளீட் 7 டாஸ்க் ஃபோர்ஸ் 74 அதை கொண்டு வந்து நம்மளுடைய அரபிக் கடல் பக்கத்தில் அமெரிக்கா நிறுத்தியது. இப்போ எப்படி நிற்குதோ அதே மாதிரி. அப்ப அந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நடந்ததுல அது முடிஞ்ச உடனே இந்தியா வந்து சோவியத் ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்தது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா மீது கை வைத்தால் ரஷ்யா உண்மையிலே வரும். இப்ப அமெரிக்கா வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வராம இருப்பான்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, உண்மையிலே ரஷ்யா வந்தது. 4 அணு ஆயுத திறமை கொண்ட சப்மரீன் நீர்மூழ்கி கப்பலை வேண்டுமென்றே கடலில் இருந்து மேல் கொண்டு வந்து நிறுத்தியது. அவர் அமெரிக்காவுடைய செயற்கைகள் பார்க்கட்டும்ன்றதுக்காக வேணும்ட்டே சபிக் ஜெயில நான் இங்க இருக்கேன்டா, என் பிரசன்ஸ் பார்த்துக்கோ, நீ அங்க கை வச்சுனா நான் பதில் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லி எடுத்து வந்து வச்சாங்க. அதே மாதிரி பர்மாவில் மிசைல் கொண்டு வந்து வச்சாங்க. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா இது வந்து அணு ஆயுத போராக மாறுவது உறுதி, இதோட நீ வாழை சுட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால 1971 அமெரிக்கா இப்ப எப்படி வாழை சுட்டிட்டு ஒவ்வொருத்துல இருந்து போறானோ அதே மாதிரி போனான். பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் அப்படி, இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்குமான உறவு அப்படி. அதாவது 1971 அது 1999 சோவியத் ரஷ்யா முடிவடைந்த பிறகு, ரஷ்யாவாக மாறிய பிறகு வாஜ்பாய் அவர்களும் புட்டின் அவர்களும் இந்த உறவை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்தார்கள். அதுக்கப்புறமா நடுவில் நம்மளுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை சரியில்லை, சோவியத் ரஷ்யா துண்டு துண்டாகவே போனது. அதற்கப்புறமா புட்டின் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் ஒன்றாக சேர்த்து உருப்பெற்று எழுந்ததுதான் இந்திய ரஷ்யா கூட்டாண்மை. இந்தியாவாக முன்னாடியே சோவியத் யூனியன் இந்தியாவை அங்கீகரித்து விட்டது. இந்தியாவுக்கு ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாசத்துல தான் இந்தியா பார்டரே டிட்டர்மின் ஆகுது. 6 வாரத்துக்கு முன்னாடி கோடு போடுறான். இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அந்த டிமார்கேஷன் லைன் இருக்கு இல்லையா, ராட்லிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டில் டேபிளுக்கு நடுவில் கோடு போடுவான். அவ்வளோ மோசமான ஒரு நிகழ்வு அது. அது போடுறது எப்போ போடுறான்னா 6 வாரத்துக்கு முன்னாடி.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினைன்றது 6 வாரத்துக்கு முன்னாடி போடுறான். ஒரு என்ன சொல்றது, மார்ச் மாதம் ஆரம்பிக்கிறான், ஒரு 6 வாரத்தில் போட்டு முடிக்கிறான். ஸோ இது வந்து மே மாதத்துக்குள்ளே முடியுது. திரும்பி மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சுதந்திரம் அப்படின்ற 2 பேரையுமே விட்டுட்டு போ, நீ எப்படியாவது போகிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவாக ஒரு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்த போதே இந்தியான்னு வரப்போகிற நாட்டுக்கு ஒரு சோவியத் யூனியன் ஒரு தூதரகத்தை கொண்டு வந்து விட்டது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்குமான உறவுகள் 1999 வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் மேலும் உயிர் பெற்றது. அதுக்கப்புறமா பிரிக்ஸு இதெல்லாம் வருது. ஆனால் பெரிய முன்னேற்றம் 2004 14 வரைக்கும் இல்லை. 2014 அப்புறமா நீங்கள் பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2002 வாஜ்பாய் அவர்கள் ரஷ்யா சென்ற போது புட்டின் அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இணைந்து அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது வாஜ்பாய் அவர்கள் பின்னாடி ஒரு ஆள் நிற்பார். அவர் பேர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. ஸோ அந்த விக்ரம் படத்தில் ஏஜென்ட்னு வராங்க பார்ட்டிசிபர்ஸ். அன்றிலிருந்து இன்று வரை புட்டின் அவர்கள் சொல்கிறார், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் அது பர்சனல் டச்சு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் மேம்பட்டு 2014 இப்போ இருக்கக்கூடிய 26 வரைக்கும் போயிட்டே தான் இருக்குது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சகோதரத்தை சார்ந்தது. அதை வந்து ஈக்குவாலிட்டி நான் ரஷ்ய மொழி பயிலும் மாணவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்தியர்களை ரஷ்யர்கள் மேலாக மதிக்கிறார்கள். ரொம்ப மதிப்பு இருக்கு. அதே மாதிரி அவருடைய ஜனாதிபதி முதற்கொண்டு ரஷ்ய ஜனாதிபதி அதிபர் புட்டின் அவர்கள் முதற்கொண்டு அனைவரும் இந்தியா மீது ஒரு பெரும் மதிப்பை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் நல்லா பார்க்க முடியுது. இதை வந்து மேற்கத்திய நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்றுமே அவர்கள் அந்த மேலாதிக்கமாக தான் இருப்பார்களே தவிர ரஷ்யா மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் இதை நான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை விட ஒரு பிரதர்ஹுட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சூழ்நிலை அந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, மீண்டும் ரொம்ப நாளுக்கு பிறகு இது வந்து ஒப்பந்தம் ஆயிருச்சு, நம்மளுடைய போர்க்கப்பல்கள் அங்கே, நம்மளுடைய வீரர்கள் அங்கே. இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து ரெலாஸ் அப்படிங்கிறது, ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின், அது வந்து ஸோ சப்போர்ட். ஸோ இது என்ன வருதுன்னா 2025 போடப்பட்ட ஒப்பந்தம். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். அது வந்து இன்று எஃபெக்ட்ல இருக்குது. ஸோ இதன் மூலமாக நாம வந்து காலகாலமாக வச்சிருக்கிற நட்பு தான். இதுல வந்து நீங்க பேப்பர்ல இருக்கணும்னு அவசியம், அதாவது அண்ணன் தம்பின்றது வந்து பேப்பர்ல இருக்கு அவ்வளவுதான். ஸோ ஒண்ணுன்னா கண்டிப்பா வரதான் செய்ய போறோம். அதை நினைவுபடுத்துறோம்ல அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான். நீங்க அன்னைக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் போது, அடித்த ஆபரேஷன் சிந்தூர் போது அடிப்பட்ட பாகிஸ்தானுடைய பேஸ் அடி வாங்கின உடனே யார் முதல்ல கதர்னது? அமெரிக்கா தான் கதர்ச்சு. ஆமா, சரி. நூர்கான் ஏர்பேஸ்னு இருக்கு இல்லையா, அந்த நூர்கான் ஏர்பேஸ்ல தான் வந்து நேற்றுக்கு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்து இறங்கின உடனே இப்படி கை காமிக்கும் போது அரே மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டு ஓனர் வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ அது ஏன் வருது அப்படின்னா, நூர்கான் ஏர்பேஸ் வந்து யாருக்கு சொந்தம்ன்றதே தெரியல. ஓகேவா, அது அமெரிக்காவுக்கு சொந்தமா இல்லை பாகிஸ்தானுக்கு சொந்தமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது வந்து அமெரிக்காவுடைய விசா இருந்தால் தான் நூர்கான் ஏர்பேஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பாகிஸ்தானோட குடிமகன்களே நூர்கான் ஏர்பேஸ்ல வேலை செய்யணும்னா ஒரு வாய்வழி உத்தரவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விசா, அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய விசா இருந்தால் தான் சொந்த நாட்டில் இருக்கிற ஏர்பேஸ்லேயே வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அது ஏர்பேஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, ஆனா ஓனர் அதனால தான் மாலிக்னு சொன்னாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. தோடாசா கலத்தி சின்ன தப்பு தான் நடந்துச்சு. நேரம் அந்த ஏர்பேஸ் மேலதான் இந்தியா வந்து குண்டு போட்டது. அதுக்குதான் அந்த மீன் போட்டிருந்தாங்க, நான் இங்கதான் இருந்தேன், ஓடி போய் ஒழிஞ்சிக்கணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அவங்க 2 பேரோட உறவுகள். ஓகேவா, அவர்தான் அவர் லூசர் தான் வேணும்னு கேட்டார். அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை. அவர் கேட்ட மாதிரியே ஒரு ஊத்தி மூணவன் தான் ஃப்ரெண்டா இருக்கான். ஸோ இந்தியா அப்படி இல்லை, ஒரு நல்ல நட்பையோ நல்ல சகோதரத்தையோ விரும்புகிறது. அதனால் ரஷ்யா 20 நாடுகள் சேர்ந்து நின்றாலும் உக்ரைனை எதிர்த்து நிற்கிறது, தன்னந்தனியாக போரிடுகிறது. அந்த போரை தொடர்ந்து இன்று நடத்தி அது ஸ்பெஷல் மிலிட்ரி ஆபரேஷன். அங்கே உக்ரைனிய மக்களுக்கு தான் பிரச்சனை. இது வந்து ரஷ்யர்களுக்கு பிரச்சனை இல்லை, உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. அது உக்ரைனுடைய ஆட்சியாளர்களால். ஸோ அதற்காக தான் அங்கே ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருந்தாலும் இந்த ரெலாஸ் அப்படிங்கிறது ஒரு 3000 சோல்ஜர்ஸை நீங்கள் அங்கே நம்ம வச்சுக்கலாங்க, அவங்க இங்கே வச்சுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ 2 பக்கமும் ஒரு பேஸ் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 2 பேருமே கப்பல்களை வந்து ரிப்பேர் செய்ய முடியும்.
கண்டிப்பா கப்பல்கள் அவர்களுடைய கப்பல்களை நாம் ரிப்பேர் செய்யலாம், நம்மளுடைய போர்ட்டில் வந்து தங்கலாம், எந்த ஒரு இதுவும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, 3வது நாடுடைய தலையீடு தான் தேவையில்லை. அவன் நேராக கப்பல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம், இங்கே ரிப்பேர் பண்ணலாம், இங்கே உணவுகள் அதாவது ஷிப்புன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபுட்டு எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ண முடியும், ரீஸ்டாக் பண்ணலாம். ஸோ 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆப்ரேட்டபிள் பேசஸ் கொண்டு வந்துடலாம், போர்ட்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தம். அது எஃபெக்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன், இந்தியாவுக்கும் வின்வின் சுச்சுவேஷன் தான் சொன்னேன். அது லூசர் ஒப்பந்தம்னா இது வின்னர் ஒப்பந்தம். ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து வார்ம் வாட்டர் போர்ட்னு ஒன்று கிடையாது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதி தான் அவங்களுடைய மெயின் ஏரியா. ரஷ்யா கிழக்கிலிருந்து மேற்கே இருக்கக்கூடிய நாடு, அதாவது அகண்டு இருக்கக்கூடிய நாடு, நீல வாக்கில் இல்லை அகல வாக்கில் இருக்கு. அதனால தான் நிறைய டைம் ஜோன், 12 டைம் ஜோன் இருக்கு ரஷ்யாவில் மொத்தம். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய டைம் ஜோன்ஸ் வந்து ஒன்று தான், அதாவது சென்ட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மெரிடியன் எடுத்திங்கன்னா முன்னாடி மெட்ராஸ் டைம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக இருக்குது. ஸோ சமீபத்தில் வந்து நம்மளுடைய அமைச்சர் வந்து சொல்லும் போது இந்தியா வந்து உஜ்ஜயினை மையமாக வைத்து இந்த கிரீன்விச் டைம்னு இருக்கு இல்லையா, இது வந்து கிரீன்விச்லாம் இப்போ வந்தது, நம்ம காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார தொன்மை மிக்க நாடு. ஸோ அப்போ நம்ம நேரம் பார்க்கவே இல்லையா அப்படின்னா, நம்ம நேரத்தெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த டெக்னாலஜிலாம் வந்து இவன் வந்து இந்த டெக்னாலஜி சயின்ஸை வச்சு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நாளையும் நட்சத்திரத்தையும் காலத்தையும் சரியாக கணக்கிட்டவர்கள் தமிழர்கள், இந்தியர்கள். இதில் வந்து இந்தியா முழுக்கமாக சொல்லணும்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும் இல்லையா, இந்த புத்தாண்டுக்கு எத்தனை மணிக்கு வருகிறது, எத்தனை மணித்துளிகள் வருகிறது நம்மளால சொல்ல முடியும். அந்த மாதிரி வேற எந்த ஒரு டைம் கிளாக்கும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த இடம் பேரை மணிக்கட்டுங்க, இப்போதான் நம்ம பேர் வாட்சின்னு வச்சிருக்கோம், தமிழில் வைக்கும் போது இந்த இடத்தோட பேர் மணிக்கட்டு, ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் தொன்மையான ஒரு மொழி, நம்ம காலத்தை நம்மளை விட ஒரு பெருசாக ஒருத்தன் கணக்கிட முடியாது. இவன் வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்கல. நாம் உண்மையில சொல்ல போனால் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கேருந்து தான் போனது, குடியரசு திட்டம் அப்படி, குடியரசு அப்படிங்கிற ஒரு அந்த முறை. அதனால இவன் ஒன்றும் வந்து பெருசாக கொடுக்கல அந்த மாதிரி. அப்போ நாம் வந்து நம்மளுடைய டைம் ஜோன் இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரஷ்யா வந்து அகலத்தில் இருக்கிறது, அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பெருசாக. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியில் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக அவர்கள் பயணம் செய்ய முடியும். அதில் வந்து ஐஸ் வந்து உறைஞ்சு போயிருக்கும் முக்கால்வாசி, அதாவது ஒரு 9 மாதம் ஐஸாக தான் இருக்கும். அதை உடைப்பதற்குன்னு கப்பல் போனோம். முன்னாடி ஒரு கப்பல் போச்சுன்னா தான் பின்னாடியே ஐஸ் பிரேக்கர் கப்பல்னு பேர். அது வந்து அணு ஆயுதம், அணுசக்தி மூலமாக இறங்கக்கூடிய ஒரு கப்பல். ஏன்னா சாதாரண கப்பல்லாம் உங்களுக்கு போகாது. ஸோ அதனால ஐஸ் பிரேக்கர் ஷிப் போச்சுன்னா பின்னாடியே கப்பல் போகும், வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் போறதே பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் இந்தியாவுடைய கப்பல்கள் செல்ல முடியும். இப்போ இந்த பக்கம் பிளாக் பண்றான்ல, இந்த பக்கம் பிளாக் பண்றான், அதாவது ஹார்முஸ் ஸ்ட்ரெயிட் வழியா பிளாக் பண்றேன், பேபல் மந்தா வழியா பிளாக் பண்றேன், கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லிட்டு அந்த கேப் டவுன் இருக்குல்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்கா, அது வழியா தான் போனோம். அது பக்கமும் இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க. ஆனா இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியாது. மலாகா ஸ்ட்ரெயிட் வழியா போய் விளாடிவாஸ்டாக்னு ஒரு இடம் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்துக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விளாடிவாஸ்டாக் நகருக்கும் இணை நகரம் அப்படின்ற மாதிரி பேர் உண்டு. இந்த 2 நகரங்களுக்குமான வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாயிட்டுனா அது எஃபெக்ட்ல வரும். நம்ம சென்னையில் வந்து ரஷ்யன் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ரஷ்ய இல்லம் அப்படின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் பேசும்போது ஒரு வருஷத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதனால ஒரு வருஷத்தில் மோஸ்ட்லி இந்தியாவுக்குள்ள சென்னைக்கும் விளாடிவாஸ்டாக்கும் நடுவில் அந்த பரஸ்பர அந்த பயணங்கள் எல்லாமே உருவாயிடும். ஸோ அப்போ அங்கேருந்து அந்த வடக்கு பகுதியில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவுடைய சரக்கு கப்பல்கள் ரஷ்யாவுக்கு போகிறதோ இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகிறதோ இந்த வழியாக போக முடியும். ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் வார்ம் போர்ட் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ஐஸ் இருக்கக்கூடிய பகுதி தான். அவங்களுக்கு ஒரு வார்ம் போர்ட் ஆக்சஸே கிடையாது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பெருங்கடல்லையே இந்திய பெருங்கடல்னா ஒரு நாட்டுடைய கொண்ட ஒரு பெருங்கடல், மற்ற எல்லாமே அப்படி கிடையாது. ஸோ அப்போ இந்த பெருங்கடல் பகுதியில் நம்மளை விட்டா வேற யாரும் இருக்க முடியும்? வேற யாரும் இருக்க முடியாது. ஸோ அமெரிக்கா ஒரு தீவு வச்சுக்கலாம், இல்லை சைனா வந்து அம்பத்தோட்டான்னு ஒரு போர்ட் வச்சுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். தவிர இது காலங்காலமாக என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி, அதனால பேரே இந்தியன் ஓஷன் வச்சு இந்திய பெருங்கடல் பேர். ஸோ இப்போ இந்திய பெருங்கடலில் வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து உறையாது. இந்திய பெருங்கடல் உறைய போவதில்லை. அந்த இடத்தில் ரஷ்யா தன்னுடைய கப்பல்களை அனுப்பவும், இதன் மூலமாக போக்குவரத்தும் ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேர் பண்ணுறதுக்கும், உணவு பொருட்களை ஸ்டாக் செய்து கொள்வதற்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த மாலுமிகள், கப்பல் வாழ்மிகள் வீரர்கள்
அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கும் இந்த ரெலாஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். நம்மளுக்கும் அவங்க இடத்துல கிடச்சது அவங்களுக்கு இது வந்து இதில் 2 பேருக்கு பெரிய பாதிப்பு வரும். ஒன்று அமெரிக்காவுக்கு, ஆமாம், இன்னொன்று சைனாவுக்கு. சைனா 2 பேருக்குமே யாரெல்லாம் பெரியாள்னு சொல்கிறாங்களோ இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரோக் போட்டு மொத்தத்தையும் போட்டு உன்னுடைய வீக்னஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய வீக்னஸ் உன்னுடைய ஸ்ட்ரென்த், 2 பேரும் மாறி மாறி நம்மளோட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உறவுகள் இப்போன்றதில் 1950களிலிருந்து இந்தியாவை நட்பு நாடாக ரஷ்யர்கள் பார்க்கிறார்கள். இந்தியாவோடு ஒரு வரலாறே இருக்கு. ஸோ அதை செய்ய விடாமல் தடுப்பதற்காக தான் பாகிஸ்தான் என்ற நாடே உருவாக்கப்பட்டது. நான் என்னுடைய பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். பாகிஸ்தானில் முக்கியமாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தானிடம் பிடுங்கி கொடுக்கப்பட்டதற்கான காரணம் இந்தியாவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் அன்று உறவுகள் மேம்படவோ சாலை மார்க்கமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இந்தியாவும் ரஷ்யாவும் கலாச்சார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ சாலை மார்க்கமாக எந்த ஒரு புழங்கமும் கூடாது என்ற ஒரு இணைந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திற்காக அமெரிக்காவும் அப்போது இருந்த யூகேவும் சேர்ந்து செய்த சதிதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். என்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைகிறதோ அன்று இந்த பகுதியில் இவர்களுக்கான ஆட்டம் முடிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், சிறப்பு சார். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வந்தே மாதரம் சார்.